Hi friends, welcome to Maya's Mom channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken biryani தான் பண்ண போறோம். என்னடா இவ ஏற்கனவே chicken biryani பண்ணிட்டாலே இப்போ என்னத்த chicken biryani பண்ண போறான்னு பாக்குறீங்களா? என்னதான் நம்ம விழுந்து chicken biryani பண்ணாலும் அந்த முஸ்லிம் வீட்ல செய்யற அந்த chicken biryani டேஸ்ட்க்கு வராது. குக்கர்ல பண்ணாலுமே அந்த டேஸ்ட்க்கு வராது. அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? டபரால பண்ண போறோம். பெரிய டபரால பண்ணலாம். 1 kg தான் பண்ணி காட்ட போறேன். சரி வாங்க அதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இன்னொரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த பிரியாணி செய்யும்போது காலைல டிஃபன் எதுவும் பண்ணாதீங்க, நல்லா இருக்கும் பிரியாணி. மத்தியானம் ஃபுல் கட்டலாம். சரி வாங்க என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு காட்டுறேன். இப்போ 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். மீடியம் சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாக வேண்டாம், சின்னதாகவும் வேண்டாம். 1 kg ரைஸ் எடுத்துருக்கேன். ரைஸை விட நீங்கள் சிக்கன் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. 1 kg ரைஸு, தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கேன். பட்டை கிராம்பு அந்த ஏலக்காய் அந்த பேக்கெட் ஒரு பேக்கெட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 1/2 kgக்கு ஒரு வெங்காயம் அப்படி கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயத்தை விட 2 தக்காளி கம்மியாக, அதாவது ஒரு 400 grams எடுத்துக்கலாம். புதினா கொத்தமல்லி ஒரு கையளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். தயிர் 200 ml எடுத்துருக்கேன். அந்த சின்ன பேக்கெட்டில் 2 பேக்கெட் எடுத்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு, டபரா நம்ம எந்த டபரா செய்ய போகிறோமோ அதில் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான ஒரு மூடி, 3 பச்சை மிளகாவும் எடுத்துருக்கேன். சரி வாங்க இப்போ சிக்கன் பிரியாணி முஸ்லீம் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ எந்த டபராவில் பிரியாணி செய்ய போகிறோமோ அதை எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம் நல்லா தாராளமாக வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் எடுத்து வச்சுருந்தால அதையும் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்க்குறேன். வெங்காயம் ஒரு 400 grams சேர்த்துக்கேன் நான். நீங்கள் வேணும்னா இன்னும் ஒரு வெங்காயம் வேணால் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌனாக வதங்கியிருக்கு. இந்த மாதிரி வதக்குனீங்கன்னா தான் பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பிரியாணியை நல்லா வச்சு சாப்பிடலாம். வெளியே வச்சுருந்தா கூட நல்லாயிருக்கும், பிரியாணி கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இப்படி வதங்கின உடனே ஒரு 3 பச்சை மிளகா இதில் சேர்க்குறேன். ஒரு கொத்து புதினா கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி சேர்க்குறேன். இதையும் போட்டு இது கூட நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லியே இப்போயே சேர்க்குறேன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா வதங்கும் போது அந்த எண்ணெயில் அந்த கொத்தமல்லி புதினாவோட டேஸ்டெல்லாம் நல்லா இறங்கிடும். ஸோ அது நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பிரியாணி நீங்கள் செஞ்சு ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் தம் போட்டு ஓப்பன் பண்ணும்போது செம்ம வாசனை வரும், இந்த புதினா கொத்தமல்லியோட வாசனை. இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் இந்த புதினாலாம் கொஞ்சம் சுருண்டு வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்க்குறேன். மிளகாத்தூள் ஏன் இப்போ சேர்க்குறேன்னா இந்த எண்ணெயில் அந்த மிளகாத்தூளோட கலர்லாம் நல்லா வதங்கி வரும்போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். பிரியாணி கலரே தேவைப்படாது. இது நம்ம அரிசி போடும்போது அந்த தண்ணி கூடலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இந்த கலரு. ஸோ அதனால இப்பயே சேர்க்குறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்ன்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். தயிர் 200 grams தயிர் எடுத்திருக்கேன். இதை அதாவது சின்ன பேக்கெட் இருக்கும்ல, அந்த பேக்கெட் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை இதில் சேர்க்குறேன். இது ஒரு நல்ல புளிப்பு கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அதை சிம் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன், அதாவது மீடியம் ஃப்ளேமில். இந்த தயிரும் அந்த மசாலா கூட சேர்ந்து
கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா கலர் மாறி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி வந்து எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது எப்படியும் வதங்கிடும். ஸோ அதை வந்து இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா தக்காளி மசீர வரைக்கும் வதக்கிக்கணும். ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இப்போ உப்பு சேர்க்குறேன், ஏன்னா வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிறதுக்காக. நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இதை வந்து நல்லா வதக்கியாச்சு. இங்கே வந்து பாருங்கள், இந்த தக்காளிலாம் தெரியாத மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும், அப்படி அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இதில் சிக்கன் சேர்க்கணும். ஆனால் நம்ம இப்போ சிக்கன் சேர்க்க போகிறதில்ல, இதுதான் முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது 1 லிட்டர் பாட்டில், இதில் வந்து ஒரு 3/4 பாட்டில் 800 ml தண்ணி சேர்க்க போகிறேன். இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். கலர் பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு நம்ம கொஞ்சம் தான் போட்டோம், எப்படியும் பத்தாது. இப்போ ஒரு ஸ்பூன் போல் உப்பு மறுபடியும் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். ஓகே, உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த சால்ட்டு, இந்த காரம்லாம் வந்து நமக்கு வந்து இந்த வெங்காயத்தில் எல்லாத்துலேயும் இருக்கிறதெல்லாம் நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு மூடி எடுத்து மூடிக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. சைட்லலாம் இந்த மாதிரி புகை வரும். இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணலாம். இப்போயே பிரியாணி வாசம் பயங்கரமாக வருது. ஒரு வாட்டி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கணும். சிக்கனை போட்டு அடியிலேருந்து ஒரு வாட்டி நல்லா கலரி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு மூடி எடுத்து மூடிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் வைக்கணும், ஏன்னா அது வந்து கொதி வரணும். அதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த சைட்லலாம் போக வந்தோடனே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. இந்த சிக்கன் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. சைட்லேருந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். நம்ம இப்போ வந்து நல்லா அது கொஞ்சம் சீக்கிரமாக கொதிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் ஹை ஃப்ளேமில் வச்சோம். இப்போ சிக்கனுக்குள்ளெல்லாம் அந்த சால்ட்டு, அந்த காரம்லாம் இறங்குறதுக்காக சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட போகிறோம். இப்போ ஒரு மூடி எடுத்து மூடிக்கலாம்.
இப்போ வந்து பிரியாணிக்கான மசாலா ஒரு சைடில் கொதிச்சிட்ருக்கு. இந்த சைடில் வந்து நம்ம சாப்பாடு வடித்து எடுக்க போகிறோம். அதுக்காக நான் அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நல்லா தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசி வேக வைக்கிறதுக்காக ஒரு பானையில் 3 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த அரிசிக்கு ஒரு கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அரிசி வந்து நமக்கு ரொம்ப சாப்பாடு வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. ஒரு கொதி மட்டும் வந்த உடனே எடுக்கணும். சரி, தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சிருந்தோம்ல, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து தண்ணி நல்லா வடித்து வச்சுருக்கேன். அரிசியை வந்து கையை விட்டு எதுவுமே பண்ணாதீங்க, அரிசியெல்லாம் உடஞ்சிடும் ஊறினதுனால. இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பொறுமையாக இந்த கொதிச்ச தண்ணியில் சேர்க்கலாம். பார்த்து சேருங்க, தண்ணி கையில் பட்டுச்சுன்னா சுட்டுடும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி சேருங்க. அரிசியை போட்டு கலக்கிட்டு அப்புறமா கொதிக்க வைக்காதீங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து எதுக்கு சேர்க்குறோன்னா, சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சேர்க்குறோம். சேர்த்து லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப பண்ணிங்கன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு வாட்டி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அந்த உப்பை போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக. இப்போ லைட்டாக ஒரு கொதி வரட்டும், பார்க்கலாம். அரிசியை போட்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வெந்துருச்சு, ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம டப்புன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். ஃபுல்லாக ஆகிடக்கூடாது, ஆஃப் பாயில் தான் ஆகணும். ஏன்னா நம்ம வடிச்சதுக்கு அப்புறமா அரிசி சூடாகவே இருக்கும், அதில் கொஞ்சம் வேகும். அதனால இப்போ இதை வந்து வடிச்சிடலாம். நம்ம இதை இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு போய் வடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அரிசியும் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். நம்ம சிக்கனும் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஒரு 10 மினிட்ஸ் இது வந்து கொதிச்சிருக்கு. அந்த அரிசி வேகிற கேப்பில் சிக்கனும் ஒரு 70% அளவுக்கு வெந்திருக்கு. மிச்சம் வந்து நமக்கு தம்மில் தான் வேகணும். இதுலேயே ஃபுல்லாக வெந்துருச்சுன்னா நம்ம தம் போடும்போது சிக்கன் நல்லா குழஞ்சு போயிடும். ஸோ போதும் இந்த அளவுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிக்கணும். நம்ம வந்து உப்பு செக் பண்ணேன். உப்பு வந்து லைட்டாக கம்மியாக இருந்தது, அதனால ஒரு ஸ்பூன் கூட இதில் சேர்த்தேன். உப்பு வந்து ஒரு கொஞ்சம் வந்து தூக்கலாக தான் இருக்கணும், ஏன்னா நம்ம அரிசி போடும்போது அது வந்து அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து உப்பும் கரெக்டாக இருக்குது. அரிசியை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாதி தான் வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்கு பாருங்கள். இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சுட இப்போ வந்து ஒரு கரண்டியை வச்சு லெவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி எடுத்து விட்டுக்கணும் சைடில். நடுவில் லைட்டாக கரண்டி வச்சு இப்படி ஒரு ஷேக் பண்ணுங்கள். அப்போ அந்த தண்ணி எல்லாம் வந்து மேலே வரும். தண்ணி வந்து அப்போது நம்ம ஒரு 800 ml ஒரு பாட்டிலில் சேர்த்தோம் இல்லையா, அது மட்டும் தான் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் எந்த தண்ணியுமே சேர்க்கல, இப்போ தான் சேர்க்க போகிறேன். அது வந்து நம்ம சாப்பாடு வடித்து வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியவே இதில் சேர்க்குறேன். அப்போ அந்த பாஸ்மதி ரைஸோட ஃப்ளேவர்லாம் வந்து இந்த பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்து இதில் சேர்க்குறேன். ரெண்டு கிளாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா மேலே தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தண்ணி எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக வர்றதுக்காக கரண்டியை விட்டு லைட்டாக இந்த மாதிரி மட்டும் பண்ணுறேன். இப்போ வந்து இது ஈவன் பண்ணிக்கலாம். லைட்டாக இப்படி கரண்டியை வச்சு அமுக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே வரும். லைட்டாக, ரொம்ப அமுக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி மேலே வரும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணும், அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மிலே வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி எடுத்து மூடிக்கலாம். நம்ம
நல்லா கரெக்டான மூடியாக எடுத்து மூடிக்கோங்க. இது கூடவே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், அரிசி கஞ்சி தண்ணி வடிச்சு வச்சுருக்கேன்ல, அதையும் வந்து இது மேலே வச்சுக்கிறேன் தம்காக. இப்போ வந்து தம் வச்சாச்சு. 1 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த சைடில் புகை வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. சைட்லேருந்து லைட்டாக புகை வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணி சைட்லேருந்து புகை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸில் வந்துடும். உங்களோட ஸ்டவ்க்கு ஏற்ற மாதிரி அது வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. சைட்லேருந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு, ஆவி வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தம்மை இறக்கிடலாம். இந்த தம் வச்சுருக்கதா ஓப்பன் பண்ண போகிறோம். ரைஸ் பாருங்க எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. நம்ம கடையிலலாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ரைஸ் எல்லாம் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க. ஒரு அரிசியும் நல்லா சேமியா மாதிரி இருக்கு. ரொம்ப கலரிடக்கூடாது இந்த ஸ்டேஜில், அரிசியெல்லாம் உடஞ்சிரும். அது மாதிரி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலான்னு நினச்சி மிக்ஸ் பண்ணாதீங்க. லைட்டாக ஒரு சைடில் இருந்து மட்டும் தான் கலரணும். சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணி காட்டுறேன். மணக்க சிக்கன் பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. முஸ்லீம் வீட்டு பிரியாணி மாதிரியே இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ்லாம் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அந்த ரெசிபிஸ்லாம் போட்டு காட்டுறேன். பிரியாணி வாசனை வேறு ஜாஸ்தியாக வருது. எனக்கு பசி பயங்கரமாக இருக்குது. இதுக்கு மேலே பேச மாட்டேன், நான் போய் சாப்பிட போகிறேன். பாய்.